அன்பான உங்களுக்கு வணக்கம். இங்கு நீங்கள் கேட்க இருப்பது நீயா பேசியது என்ற நாவலின் முதல் பகுதி. இந்த நாவலின் ஆசிரியரும் கதை சொல்லியும் புவனா பிச்சை என்ற நான்தான். காதல் மற்றும் நட்பு என்ற இரண்டு உணர்வுகளுக்கிடையே நடக்கும் போராட்டத்தை மீரா, விஷ்ணு, அதித்தி என்ற 3 பேரும் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை கூறும் ஒரு நாவல். கதைக்குள் செல்லலாம் வாருங்கள். நீயா பேசியது. அத்தியாயம் 1. மீராவிற்கு இன்று காலையில் உறக்கம் கலையவே இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு தூக்கம் அழுத்திக் கொண்டிருந்த இமைகளை பிரித்து மணியை பார்த்தவள், ரொம்ப நேரம் தூங்கிவிட்டோமே என்று எண்ணியவாறு படுக்கையை விட்டு எழுந்தாள். எழுந்தவுடன் இந்த பெட்ரூமுடன் சேர்ந்தவாறு இருந்த பால்கனி கதவை திறந்து விட்டாள். ஏசிக்காக இரவு மூடியிருந்த ஜன்னல்களையும் திறந்து விட்டாள். வெளிச்சமும் காற்றும் உள்ளே வந்து சிறிது புத்துணர்ச்சியை கொடுத்தன. தினமும் காலையில் எழுந்தவுடன் அவள் செய்யும் முதல் வேலை இதுதான். பிறகு பால்கனிக்கு சென்று அங்கு அவள் வைத்திருக்கும் செடிகளை பார்ப்பாள். சிறிதும் பெரிதுமாக ஒரு 10 தொட்டிகள் வைத்திருக்கிறாள். கேஸ்கேடிங் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தொங்கும் செடிகள் கொண்ட ஓரிரு தொட்டிகளும் உண்டு. பச்சை பசேல் என்று காற்றில் அசைந்தாடி கொண்டிருக்கும் அச்செடிகளின் இலைகளை பார்த்தவுடன் அவளுக்கு பரவசமாக இருக்கும். பழுத்த இலைகளை நீக்குவது, தொங்கும் செடிகளுக்கு நீர் ஸ்ப்ரே செய்வது, இன்னும் சில பெரிய செடிகளுக்கு சிறிது நீரூற்றுவது போன்ற வேலைகள் ஒரு 10 நிமிடத்திற்கு செய்வாள். ஏதாவது செடியில் புதிதாக இலை விட்டிருந்தால் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மேற்கூறிய வேலைகளை செய்யாமல் அவளது அன்றைய நாள் நகராது. அது சீக்கிரமாக எழுந்தாலும் சரி, தாமதமாக எழுந்தாலும் சரி. இந்த வேலைகளுக்கு அப்புறம்தான் மற்றவையெல்லாம். மீரா சென்னையில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரியில் ஆங்கில விரிவுரையாளராக இருக்கிறாள். அவள் மிகவும் அதிகமாக விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து கொண்டதுதான் இந்த வேலை. மிகவும் அர்ப்பணிப்போடும் ஈடுபாட்டோடும் தான் இந்த பணியை செய்து வருகிறாள். மீராவின் சொந்த ஊர் கோயம்புத்தூர். இளங்கலை பட்டம் பெற்றது அங்குதான். அங்கு உள்ள கல்லூரியில் அவளுக்கு இந்த வேலை கிடைத்த போதிலும் அங்கு வேண்டாம் என்று சென்னையை தேர்ந்தெடுத்து இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறாள். மாணவியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு லெக்சரர். PhDயும் செய்து கொண்டிருக்கிறாள். இன்னும் 2-3 வருடங்களில் ப்ரொஃபஸர் ஆகிவிடுவாள். இந்த வாரம் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு என்று குளோபலைசேஷன் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் 21st செஞ்சுரி என்ற தலைப்பில் ஒரு செமினார் நடந்தது. அதற்கான முழு பொறுப்பையும் மீராவிடம்தான் கல்லூரி நிர்வாகம் கொடுத்திருந்தது. அதற்காக நிறைய தகவல் சேகரித்தது, மாணவியரிடம் சில பொறுப்புகளை கொடுத்தது போன்ற வேலைகள் அதிகப்படியாக இருந்ததால் ஒரு வாரம் ஓய்வே இன்றி வேலை செய்ய வேண்டியதாக போயிற்று. நேற்றுதான் செமினார் முடிந்தது. செமினார் முடிவதற்கு நேரமாகி போனதால் வீடு திரும்பவும் தாமதமாயிற்று. எதிர்பார்த்திருந்ததை விட செமினார் மிகவும் நன்றாக நடந்ததால் மிகுந்த திருப்தியுடன் நிம்மதியாக உறங்கி போனாள். இன்று எழுந்திருக்க தாமதமாகி விட்டதனால் 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுக்கொள்ளலாம் என்று மனம் கணக்கிட்டது. மேலும் அவளுக்கு இன்று மதிய வகுப்புகள் என்பதால் சிறிது தாமதமாக செல்லலாம் என்றும் யோசித்தாள். அதனால் காலை சிற்றுண்டி செய்வதற்கு நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக சமையல் செய்து சாப்பிட்டுவிட்டு கிளம்பி விடலாம் என்று முடிவெடுத்தாள். பொதுவாக காலையில் எழுந்து பல் துலக்கியவுடன் இஞ்சியுடன் சேர்ந்த எலுமிச்சை சாறு, அதனுடன் சிறிது தேன் கலந்து குடிப்பதை தான் வழக்கமாக கொண்டிருந்தாள். இன்று காலையில் தாமதமாக எழுந்தது, சிற்றுண்டி வேண்டாம் என்று முடிவெடுத்தது, செமினாருக்காக 4 தினங்கள் கடுமையாக உழைத்தது எல்லாம் சேர்ந்து எலுமிச்சை சாருக்கு பதிலாக காஃபி குடித்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றியது. அவள் அம்மா தயாரிக்கும் காஃபிக்கு அவளது நாக்கு அடிமையாகி விட்டதனால் அங்கு உள்ளதைப் போலவே பித்தளை காஃபி ஃபில்டர், பித்தளை டவரா டம்ளர் எல்லாம் இங்கும் வைத்திருக்கிறாள். பிளான்டியே காஃபி கொட்டையுடன் பீபெரி கொட்டையையும் கலந்து சிக்கரி இல்லாமல் அரைத்து வாங்கி வந்த காஃபி பொடியை ஃபில்டரில் போட்டு கள்ளி சொட்டாக டிகாக்ஷனை இறக்கினாள். தயாரித்த காஃபியை நுரை பொங்க ஆற்றிய பின் 2 புரோட்டீன் பிஸ்கட்களை தின்றுவிட்டு காஃபியை பருகினாள். காஃபி குடித்து கொண்டே செய்யப்போகும் சமையல் பற்றி வேகமாக சிந்தித்து நிறைய காய்கறிகள் மற்றும் பருப்பு, அரிசி எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு 1 பாட் குக்கிங் செய்துவிட்டு உருளைக்கிழங்கை சீவி ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். அதோடு அன்றைக்கு கல்லூரிக்கு சென்றவுடன் செமினாருக்கு யாரெல்லாம் உதவினார்களோ மறக்காமல் அவர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்ட வேண்டும் என்று நினைத்து அதை தனது நாட்குறிப்பில் குறித்து கொண்டாள். வார கடைசி வருவதனால் பேக்கிங் ஆர்டர் ஏதாவது வந்துள்ளதா என்பதையும் செக் பண்ணினாள். ஆர்டர் நிறைய வராதது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது.
இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் ஓய்வெடுத்து முடிக்காமல் வைத்திருக்கும் ஓரிரு வேலைகளை நிதானமாக முடிக்கலாம் என்ற யோசனைதான் அவள் மனதில் இருந்தது. மீராவிற்கு பேக்கிங்கில் மிகுந்த ஆர்வம் உண்டு. கல்லூரியில் படிக்கும்போது பொழுதுபோக்கிற்காக என்று கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக போனது. கேக் செய்வதற்காக மாவை கையில் எடுத்துக்கொண்டால் கை பேசும். அந்த நுணுக்கமான டிசைன்கள் அவளது கற்பனை திறன் சேர்த்து ஒரு கேக்கை அற்புதமாக வடிவமைக்கும் திறமையை பாராட்டாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக சுவை. வாயில் போட்டால் கரைந்து நேரே வயிற்றுக்கு தான் செல்லும். அவ்வளவு சாஃப்டான கேக் செய்வதில் மிகவும் திறமையுடையவள். இன்ஸ்டாகிராமில் அவள் போஸ்ட் செய்யும் அவளது கேக் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாவற்றிற்கும் ஏராளமான ஃபாலோயர்ஸ் இருக்கின்றனர். அதை பார்த்துவிட்டு தான் தங்களுக்கும் அந்த மாதிரி வேண்டும் என்று அவளை செய்து தர சொல்லி கேட்க ஆரம்பித்தனர். அவளும் கேட்கிறார்களே என்று செய்ய ஆரம்பித்து இப்பொழுது ஆர்டர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. கல்லூரி நாட்களில் வைத்துக்கொள்ள மாட்டாள். மிகவும் தெரிந்தவர்களுக்கு, அதுவும் அர்ஜென்ட்டாக வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு மட்டும் செய்து கொடுப்பாள். மற்றபடி எல்லா ஆர்டர்களையும் வார கடைசியில் மட்டுமே செய்து கொடுப்பாள். அவள் செய்வதிலேயே மிகவும் சிறப்பானது ஸ்ட்ராபெரி சாக்கோ கேக். அதை அவளுடைய மாஸ்டர் பீஸ் என்று கூறலாம். சுவையில் அடித்துக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் ஆர்டர் வந்து குவியும். எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பியவள் ஒரு நிமிடம் யோசித்து, இன்று தேதி என்னவென்றே தெரியலையே, தேதியை மாற்றவே இல்லையே என்று மேஜை மேல் உள்ள சிறிய டேபிள் கேலண்டரில் தேதியை மாற்றினாள். தேதியை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் ஒன்றுமே செய்ய தோன்றாமல் அப்படியே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். இந்த செமினார் மிகவும் நன்றாக நடந்து உற்சாகமான மனநிலையில் இருந்த அவள் இப்பொழுது அந்த உற்சாகமெல்லாம் வடிந்து போய் ஒரு காற்று போன பலூன் போல உணர்ந்தாள். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் அனிச்சையாக அப்படியே எழுந்து வெளியே வந்து காரை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு செல்லாமல் நேரே அவளது தோழி ரித்திகாவின் வீட்டை நோக்கி சென்றாள். அத்தியாயம் 2. மீராவுடைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி அவளுக்கு மிகவும் நெருங்கிய தோழியாகி போனவள்தான் ரித்திகா. அவளுக்கும் பேக்கிங்கில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதனாலேயே மீராவுடன் பழகி நெருக்கமாகி போனாள். ரித்திகா ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தாள். திருமணம் முடிந்து ஒரு பையன் பிறந்தவுடன் அவளால் வேலைக்கு தொடர்ந்து செல்ல இயலவில்லை. அப்பொழுதுதான் அவளது கணவன், இது மாதிரி குழந்தை பிறந்தவுடன் வேலைக்கு தொடர்ந்து செல்ல முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல டே கேர் கிடைச்சா நல்லா இருக்கும், பேசாம ஒரு டே கேர் ஆரம்பிச்சிடேன், நம்ம பையனையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் என்று கூறினான். அப்போதைக்கு ரித்திகாவிற்கு அது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது. சின்ன குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல இடமாக தேட வேண்டும். அது கிடைத்தால் ஆரம்பித்து விடலாம் என்று நினைத்தாள். ரித்திகாவின் தம்பிதான் ஆத்ரேயா. அவன் ஒரு திரைப்பட இயக்குனரிடம் உதவி இயக்குனராக இருக்கிறான். 2-3 படங்கள் செய்தாயிற்று. அடுத்த படம் அவனே இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அவன் எப்பொழுதும் வேலை விஷயமாக அலைந்து கொண்டிருப்பான். வீட்டில் இருக்கும் நேரம் மிகவும் குறைவு. அவளது பெற்றோர் மற்றும் தம்பி மூவரும் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வருகின்றனர். பல நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த அவளது தந்தை இறந்துவிடவே அவ்வளவு பெரிய வீட்டில் அவளுடைய அம்மாவிற்கு தனியாக இருப்பது கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து யோசித்த ரித்திகா அவளது கணவன் மற்றும் குழந்தையுடன் இந்த வீட்டிற்கே வந்து முன்னாடி இருக்கும் ஒரு போர்ஷனை டே கேராக மாற்றி அமைத்து குழந்தைகளை பார்த்து கொள்கிறாள். மீராவிற்கு எப்பொழுதெல்லாம் மனம் சந்தோஷமாக இருக்கிறதோ அல்லது சங்கடத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவள் நேராக வரக்கூடிய ஒரே இடம் ரித்திகா நடத்தும் ட்ராட்டிங் டாட்லர்ஸ் என்ற சிறு குழந்தைகளை பார்த்து கொள்ளும் டே கேர் தான். ரித்திகாவிற்கு தெரிந்துவிடும், மீரா நேராக இங்கு வருகிறாள் என்றால் ஒன்று அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதோ ஒன்று அவளை வருத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று. மீரா அங்கு செல்லும் பொழுதெல்லாம் ரித்திகாவை அவளது வேலையை பார்க்க சொல்லிவிட்டு டே கேரில் இருக்கும் குழந்தைகளை தானே பார்த்து கொள்வாள். அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்க்கும் பொழுது சங்கடத்துடன் வந்தால் அந்த சங்கடம் விலகுவதாகவும், சந்தோஷத்துடன் வந்தால் அந்த சந்தோஷம் இரட்டிப்படைவதாகவும் அவள் உணர்வாள். அவளுக்கு அந்த இடம் ஒரு வடிகால் மாதிரி இருந்தது. தேதியை பார்த்துவிட்டு கனத்த மனதுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். எவ்வளவு முறை மனதிற்கு கடந்த காலத்தை பற்றி நினைக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தாலும் நடந்து முடிந்தவற்றை அவளால் மறக்க இயலவில்லை. மீராவின் தாய் தனியாகத்தான் இருக்கிறாள். மீரா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே கணவனை விட்டு பிரிந்து விட்டாள். மீராவின் நலனை மனதில் கொண்டு கணவனுடன் சேர்ந்திருந்தால் குழந்தைக்கு அது பெரும் பிரச்சனையாகிவிடும் என்பதால் பிரிந்து வாழ்வதே சரி என்று முடிவெடுத்து பிரிந்து வந்து விட்டாள்.
சேர்ந்து வாழும் பொழுது அவள் அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் சொல்லி மாளாது. கோயம்புத்தூரில் ஒரு அக்ரிகல்ச்சுரல் பேங்கில் வேலை பார்த்து வருகிறாள். எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. இங்கேயே இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது கிடைச்சிருக்கு. முடிஞ்சா அங்கேயே எம்ஃபில் கூட படிப்பேன். அதனால நான் சென்னைக்கு போறேன் என்று மீரா கூறியதற்கு அவள் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. மீரா அம்மாவிடம் எதையும் மறைத்ததில்லை. அன்று நடந்த சம்பவத்தினால்தான் அவளுக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை என்பதையும் அவள் அறிவாள். தனக்கு இன்னும் சர்வீஸ் இருப்பதால் அது முடியும் வரை கோயம்புத்தூரில் இருந்துவிட்டு சர்வீஸ் முடிந்த பிறகு சென்னை வருவதாக கூறியிருக்கிறாள். மீராவின் திருமணத்தை பொறுத்தவரை அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதைத்தான் ஆதரிக்க நினைப்பவள். அவள் காதல் கல்யாணத்தை ஆதரிப்பவள் என்பது தெரியும். அதனால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினாலும் சந்தோஷம். இல்லை, எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறினாலும் அதையும் ஆதரிக்க தயாராகத்தான் இருந்தாள். ஏனென்றால் தன்னுடைய திருமண வாழ்வு இப்படி ஆகிவிட்டதனால் மகளை திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அத்தியாயம் 3. நட்ட நடு சாலையில் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் விஷ்ணு. அவன் எதிரில் பைக்கில் வந்த ஒருவன் நின்று கொண்டு அவனை திட்டிக் கொண்டிருந்தான். கண்ணு மண்ணு தெரியாம இப்படிதான் வருவீங்களா சார்? நல்ல வேளையா நான் உடனே பிரேக் போட்டு வண்டியை திருப்பிட்டேன். இல்லைன்னா என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிருப்பீங்க. நீங்கள்லாம் படித்தவங்க தானே? இப்படி தான் கார் ஓட்டுறதா? கார் ஓட்ட தெரியலன்னா ஏன் சார் காரை எடுத்துகிட்டு ரோடுக்கு வரீங்க? ஏதாவது ஒரு ப்ரைவேட் கேப் வச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? எந்த தைரியத்தில் வண்டியை எடுத்துக்கிட்டு வரீங்க? இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி மாட்டிக்க போகிறாங்களோ தெரியலையே. விஷ்ணுவிற்கு சிறிது நேரத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அவனும் பதட்டத்தில்தான் இருந்தான். ஏனென்றால் தவறு அவனுடையதுதான். டூ வீலரில் வந்தவனை அவன் தூரத்திலிருந்து பார்த்திருக்க வேண்டும். ஆனால் மிக அருகில் வந்தவுடன் தான் பார்த்தான். உடனே வேகத்தை குறைத்து பிரேக் போட்டுவிட்டான். அதனால் பைக்கில் வந்தவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவனும் சடார் என்று வண்டியை திருப்பி பிரேக் போட்டுவிட்டான். விஷ்ணுவுடைய நல்ல நேரம் என்னவென்றால் இன்னும் போக்குவரத்து நெரிசல் ஆரம்பிக்கவில்லை. இன்று வீட்டை விட்டு மிகவும் சீக்கிரமாக கிளம்பி விட்டான். பைக்காரன் திட்டியது எனக்கு வேண்டியதுதான், தவறு என்னுடையதுதான் என்று அவன் நினைத்து மௌனமாக அவன் திட்டியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவன், சரி போங்க சார், இனிமேலாவது காரை எடுக்காதீங்க, வண்டியை வித்துட்டு கேப்ல போங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்று அவன் வண்டியை நோக்கி சென்றான். அப்பொழுது ஆத்ரேயா அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு விஷ்ணுவை நன்றாக தெரியும். விஷ்ணுவின் பையன் சிபியை அவன் அக்கா நடத்தி வரும் டே கேரில் தான் விடுவான். எப்பொழுதாவது வேலைக்காரம்மா வரவில்லை என்றால் விஷ்ணுவே வந்து அழைத்து செல்வான். அப்பொழுது ஆத்ரேயாவிற்கு பரிச்சயம். விஷ்ணுவை நோக்கி ஒருவன் கையை ஆட்டி பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தவுடன் காரை நிறுத்தி இறங்கி வந்தான். என்ன விஷ்ணு, என்னாச்சு? ஏன் நடுரோட்ல நிக்கிறீங்க? உடனே அந்த பைக்காரன் கேட்டான். ஓஹோ, நீங்க இவருக்கு தெரிஞ்சவரா? நல்லதா போச்சு. இனிமே காரை ஓட்ட வேண்டாம்னு இவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இவருக்கு கார் ஓட்ட தெரியலங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அதை கேட்டு ஆத்ரேயா, என்ன விஷ்ணு என்னெல்லாமோ சொல்றான்? நீங்க எப்படி கார் ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட காமா கம்போஸ்டா கார் ஓட்டுறாள் நீங்க. உங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டு போறான், என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஆத்ரேயா, எங்கள் வீட்டு ஹவுஸ்மெய்ட் ஒரு 3-4 டேஸ் லீவு போட்டுட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அதனால சிபியை நான் கொண்டு விட வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு தெரியும்ல, ஹவுஸ்மெய்ட் இல்லைன்னா நான் தான் எல்லாம் செய்யணும். அதனால சிபிஐ கொண்டு விட வந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஆடிட்டிங் இருக்குது. தேவையான எல்லா விவரத்தையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் போய் தான் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஆடிட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் அலாட் ஆகும். ப்ராஜெக்ட் பற்றின பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆடிட்டுக்கு போட்டு காட்டணும். எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் ஒரு முறை அதை செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதனால் என்னோட இருக்கிற சயின்டிஸ்டையும் அசிஸ்டன்ஸ் 2 பேரையும் சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன். இதுக்கு நடுவில் சிபியை வேற கொண்டு விட வேண்டியதாக போச்சு. அதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ரோடு வேற ஃப்ரீயாக இருக்கவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அவன் தூரத்தில் வரதை நான் பார்த்துருக்கணும். நல்ல வேளை கிட்ட வந்த உடனே பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். ஆனாலும் தப்பு தானே. ஓகே விஷ்ணு, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. திஸ் டே சீம்ஸ் டு பி அ குட் டே ஃபார் யூ. அதனால தான் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் கவலைப்படாமல் போய் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுறீங்களா? சிபிஐ கொண்டு போய் நான் விட்டு விடட்டுமா?
அவனை இறக்கி விடுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக நான் மியூசிக் ஸ்டூடியோ போய்கிட்டு இருக்கேன். ஒரு சாங் கம்போசிஷன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதை தவிர எனக்கு ஒன்றும் வேற அப்படி ஒரு அர்ஜென்ட் ஒர்க் எதுவும் இல்லை. எனிஹவ் ஸ்டூடியோ கூட பக்கத்தில் தான் இருக்கு. நான் போயிடுவேன். சிபிஐ கொண்டு விட்டுட்டே போறேன் என்று கூறவே விஷ்ணு சிபிஐ அவனிடம் ஒப்படைத்துவிட்டு அலுவலகத்தை நோக்கி சென்றான். விஷ்ணு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவில் சயின்டிஸ்டாக இருக்கிறான். இத்தனை காலம் கொல்கத்தாவில் இருந்தான். சென்னைக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றன. அலுவலகத்தில் இவன் கூறியிருந்தவாறே கோ சயின்டிஸ்டும் இன்டர்ன்ஷிப்புக்கு என்று வந்த 2 மாணவர்களும் இவனுக்காக காத்து கொண்டிருந்தனர். இவனை பார்த்ததும், ஆடிட் பீப்புள் வரத்துக்கு இன்னும் 1 hour தான் சார் இருக்கு, என்ன சார் ஆச்சு என்று கேட்கவே அவனும் நடந்ததை அனைத்தையும் கூறினான். உடனே கோ சயின்டிஸ்ட், அப்படியா சார், முதல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். நாங்க ஒரு தரம் இப்போ அந்த பிபிடியை ரன் பண்ணிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு சார். ஆடிட் பீப்புள் வில் ஃபீல் டெஃபினெட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் இதுல இன்னும் 2 இன்சைட் சேர்த்தா அது இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு இன்க்ளூட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்க தான் சார் வெயிட் பண்றோம். விஷ்ணுவும் அதை பார்த்துவிட்டு அது மிகவும் நன்றாக இருக்கவே அவர்களை பாராட்டிவிட்டு அதையும் சேர்த்து கொண்டான். ஆடிட் செய்ய வந்தவர்களும் அந்த பிபிடியை பார்த்துவிட்டு அவர்களது திருப்தியை தெரிவித்தனர். அது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆடிட்டில் இருந்து ஏதாவது சந்தேகம் வந்திருந்தால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகும். ஆடிட் அப்ஜெக்ஷன் வராத வரைக்கும் திரும்ப திரும்ப பிரசன்டேஷன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல வேளையாக எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் வராததால் விஷ்ணுவிற்கும் அவனுடைய கோ சயின்டிஸ்டுக்கும் மிகவும் திருப்தி. பிபிடி த்ரூ ஆனதால் மத்தியானம் லஞ்சுக்கு வெளியே சென்று வரலாம் என்று முடிவு செய்தனர். விஷ்ணுவிற்கும் காலையில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினால் வெளியில் சென்று வருவது சற்று இளைப்பாறுதலாக இருக்கும் என்று தோன்றவே அவனும் ஒத்துக்கொண்டான். தனது சேம்பருக்கு சென்றவன் அப்படியே நாற்காலியில் அமர்ந்து கைகளை நீட்டி ரிலாக்ஸ் செய்து கொண்டான். இதற்கடுத்து நிகழப்போவதை பகுதி 2 கேட்கலாம். நன்றி.